ஹலோ பிக்மை ஸ்டாக்ஸ் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? மே 4, 2026க்கான சந்தை நிலவரங்களை சுருக்கமா அலசுற நம்மளுடைய இன்றைய தினசரி விளக்கப்படிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த முக்கியமான மூமெண்ட்ஸ் என்னென்னு டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் அசால்ட்டா 356 பாயிண்ட்ஸ் ஏறி 77,269 அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமையில முடிஞ்சிருக்கு. அதே போல நிஃப்டியும் எந்த தயக்கமும் இல்லாம 24,100 அப்படிங்கிற மார்க்கை கிராஸ் பண்ணி செம பாசிட்டிவா முடிச்சிருக்கு. ஆனா காலையில மார்க்கெட் ஓபன் ஆனப்போ என்னாச்சு? செம்ம வாலட்டிலிட்டி, ஒரு ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி இருந்துச்சுல்ல. அப்படி ஆரம்பிச்ச மார்க்கெட் எப்படி கடைசியில இப்படி ஒரு சூப்பரான பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சது? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. சரி, இத கொஞ்சம் டீப்பா அலசுவோம். இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட ஆனா ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, குளோபல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை சரிஞ்சது. இன்னொன்னு, நம்ம ஊர் தேர்தல் முடிவுகள் கொடுத்த நம்பிக்கை. முதல்ல குளோபல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை $113க்கும் கீழே குறைஞ்சிருக்கு. ஹார்மூஸ் ஜலசந்தில வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு தரதா அமெரிக்கா உறுதியளிச்சிருக்காங்க. அதுதான் இந்த விலை சரிவுக்கு முக்கிய காரணம். ஆயில் விலை குறைஞ்சதுனால இந்தியாவுக்கு பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் பத்தின டென்ஷன் பெருசாவே குறைஞ்சிருக்கு. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ரிலீஸ். அடுத்து நம்ம உள்நாட்டு நிலவரத்துக்கு வருவோம். சமீபத்திய மாநில தேர்தல் முடிவுகள், குறிப்பா மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு ஷார்ட் டேர்ம் பூஸ்ட் கொடுத்திருக்கு. மார்க்கெட் எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இந்த முடிவுகளை ரொம்ப நியூட்ரலா அப்ரோச் பண்ணுச்சு. இதனால என்னாச்சுன்னா, இன்வெஸ்டர்ஸ் புது நம்பிக்கையோட பல துறைகள்லயும் பரவலாக பங்குகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். எந்தெந்த செக்டார்ஸ் இன்னைக்கு கலக்குச்சுன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் மற்றும் மெட்டல் துறைகள் அபாரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா ஐடி துறை மட்டும் முரண்பாடா மைனஸ்ல போயிருக்கு. ஐடி துறை மட்டும் ஏன் இப்படி டல் அடிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? மேட்டர் ரொம்ப சிம்பிள்ங்க. உலக அளவுல இப்போ ஏஐ மேல தானே எல்லாருக்கும் கண்ணு இருக்கு. அதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பாரம்பரிய ஐடி கம்பெனிகள் இருக்கிற தங்களோட ஃபண்ட்ஸை எடுத்து குளோபல் ஏஐ கம்பெனிகள் பக்கம் திருப்புவாங்க. இதுதான் நம்ம ஐடி செக்டாரோட இந்த தற்காலிக சறுக்கலுக்கு காரணம். ஓகே, இப்ப மேக்ரோ ட்ரெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் மைக்ரோ லெவலுக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்ல பட்டைய கிளப்பின முக்கிய பங்குகளை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு லாபத்துல பிரம்மாண்டமா முன்னணியில நிக்கிறது அதானி போர்ட்ஸ். ஒரே நாள்ல 5.4% ஏறி 1747 ரூபாய்க்கு சூப்பரா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஏப்ரல் மாசத்துல மட்டும் இவங்க 43.1 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டிருக்காங்க. இது போன வருஷத்தை விட 15% அதிகம். அது மட்டும் இல்லாம 10% லாப உயர்வு, குறிப்பா 61% எபிட்டா மார்ஜின்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் முதலீட்டாளர்களை மேக்னெட் மாதிரி இழுத்துருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஈச்ச மோட்டார்ஸ். 3% மேல ஜம்ப் ஆகி 7,330 ரூபாயில ஸ்ட்ராங்கா நின்னுருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸோட இந்த மாஸ் என்ட்ரிக்கு காரணம் என்ன தெரியுமா? ராயல் என்ஃபீல்டு சேல்ஸ் சும்மா கிழிச்சிருக்கு. போன வருஷத்தை விட 31% சேல்ஸ் எகிரி இருக்கு. குறிப்பா 350 சிசிக்கும் குறைவான பைக்குகளோட விற்பனை 34% ஹைக் ஆயிருக்கு. அதோட அவங்க கமர்ஷியல் மண்டிகளோட விற்பனையும் 7% வளர ஷேர் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடுச்சு. சரி, இப்போ கொஞ்சம் சறுக்குன பங்குகள் பக்கம் திரும்புவோம். கோடெக் மஹிந்திரா பேங்க் பலருக்கும் கொஞ்சம் ஷாக் கொடுக்கற மாதிரி 3%க்கும் மேல குறைஞ்சு 371 ரூபாய் 10 பைசாக்கு வந்துருச்சு. நெட் ப்ராஃபிட் என்னவோ 13% ஏறி இருக்கு. அப்புறம் ஏன் ஷேர் பிரைஸ் இறங்குச்சுன்னு நீங்க கேட்கலாம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மேல இருக்கிற பிரஷர், அப்புறம் குறைவான ஆர்ஓஏ மற்றும் ஆர்ஓஇ ரேஷியோஸ் மேல இருக்கிற கவலைகள் தாங்க மெயின் ரீசன். இதுக்கு நடுவுல இன்வெஸ்டர்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சதும் இந்த வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிடுச்சு. இதே மாதிரி டெலிகாம் ஜெயண்ட் பாரதி ஏர்டெல் பங்கும் இன்னைக்கு சுமார் 3% வரைக்கும் சரிஞ்சு 1828 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். மே 13ஆம் தேதி ஏர்டெல் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதுக்கு முன்னாடி எதுக்கு ரிஸ்க்னு நினைச்சு இன்வெஸ்டர்ஸ் பாதுகாப்பா தங்களோட லாபத்தை புக் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தானே தவிர லாங் டேர்ம்ல ஏர்டெல் ரொம்பவே பாசிட்டிவா தான் பார்க்கப்படுது. இந்த கட்டத்துல ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தோட VK விஜயகுமார் சார் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. குளோபல் ஏஐ ட்ரேட் தொடர்ந்து மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால நம்ம ஊர் அரசியல் நிகழ்வுகளால வர்ற எந்த ஒரு ஏற்றத்தையும் பயன்படுத்தி FIIs, அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அவங்க பங்குகளை அதிகமா விற்கவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ ஃபைனலா நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் உலகளாவிய ட்ரெண்ட்ஸ் மாறிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஊர் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஏற்றம் தொடர்ந்து நிலைச்சு நிக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நாளைக்கு வரப்போற நம்ம விளக்க பதிவுல இன்னும் டீப்பா அலசுவோம்.
கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நாங்க செபில பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த பிக்மை ஸ்டாக்ஸ் பதிவு முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இது எந்த வகையிலும் நிதி ஆலோசனையோ அல்லது முதலீட்டு ஆலோசனையோ கிடையாது. தொடர்ந்து மார்க்கெட் பத்தி கத்துக்கோங்க, பாதுகாப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.